நாளிதழில் வந்திருக்க தலையங்கள் பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில் தினமணி மிஞ்சியது ஏமாற்றம் தான் அப்படின்னு ராகுல் காந்தியோட அந்த தொலைக்காட்சி பேட்டி பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் மக்கள் மத்தியில் நரேந்திர மோடிக்கு இருக்கும் பிம்பம் குறித்து ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. இளைஞர்களே அவருக்கு பிடித்திருந்தாலும் குஜராத் கலவரம், பெண்ணை உளவு பார்த்து போன்ற விவகாரங்கள் மோடிக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் ஓரணச் சேர்க்கை குற்றம் தான் அப்படிங்கிற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய இயலாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. 377வது சட்டப்பிரிவு குறித்து நாடாளுமன்றத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இந்த சட்டப்பிரிவு குறித்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. டெக்கான் கிரானிக்கலில் ராஜினாமா செய்வேன் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா சொல்றதை பற்றி ஒரு தலையங்கம் இருக்குது. அதில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் நேரத்தில் அவர் ராஜினாமா செய்வது காஷ்மீரின் பாதுகாப்பை பாதிக்கும், அதனால் அவர் பொறுப்புடன் தனது முடிவை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. தினத்தந்தி நாளிதழ் இனி இதுதான் வழி அப்படின்னு தரைவழி வான்வெளி போக்குவரத்துக்கான தொடர்ந்து நீர்வழி போக்குவரத்து குறித்து மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. இந்து தமிழ் நாளிதழ் தலையங்கமாக இல்லைனாலும் தலையங்கத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த முக்கிய கட்டுரை பகுதியில் காந்தி ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இந்த கட்டுரை மீது விவாதத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன். காந்தி ஏன் கொல்லப்பட்டார் பல்வேறு விஷயங்களையும் இன்றைக்கு அண்ணல் காந்தியோட நினைவு தினத்தன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு முக்கியமான பதிவாக பார்க்கப்படுது. இந்த தருணத்தில் அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் எடுத்து விவாதிக்கலாம். அதில் ஒரு வரி இருக்குது. அதாவது காந்தி கொல்லப்பட்ட தகவல் அறிவிக்கப்படாத போதே காந்தியை கொண்டது ஒரு முஸ்லீம் என்ற வதந்தி எப்படி ஒட்டி கொண்டு பறந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கட்டுரையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கட்டுரை பற்றி உங்களுக்கு முதல் கருத்து என்ன? மிக அற்புதமான ஒரு கட்டுரை இது. காந்தியடிகள் படுகொலை செய்த நாளில் திட்டமிட்டு அழுத்தப்படுவதோ காந்தி இறந்த தினம் என்று எழுதுகிறார்கள். இது காந்தி இறந்த தினம் அல்ல, தேசத்திற்காக அவர் கொல்லப்பட்ட தினம். அடிமை இந்தியா காப்பாற்றி வைத்திருந்த காந்தியை சுதந்திர இந்தியா சுட்டு கொன்றது என்று சொன்னார் கவிஞர் மேத்தா. அந்த சுதந்திர இந்தியாவிலே நடந்த முதல் பயங்கரவாதம், அந்த முதல் பயங்கரவாதம் கூட மதவாத பயங்கரவாதம். அது சிறுபான்மை மக்களுக்காக, குறிப்பாக முஸ்லிம்களுக்காக பறிக்கப்பட்ட முதன்மை உயிர் தேசத்தந்தையினுடைய உயிராக இருக்கின்றது. அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். இறப்பு அந்த மரண செய்தி பரவுவதற்கு முன்பே கொலை செய்தது ஒரு முஸ்லீம் என்ற செய்தி ஒட்டி கொண்டு எப்படி பரவியது என்ற அருமையான கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதில் கூடுதலான செய்தி, கொன்ற நாதுராம் கோட்சே தன் கையிலே இஸ்மாயில் என்று பச்சை குத்தி இருந்தார் என்பதுதான். முஸ்லிம்களுக்கு பச்சை குத்தும் வழக்கம் கிடையாது. பச்சை குத்துவது இஸ்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. ஆனால் நாதுராம் கோட்சே அந்த இடத்திலே நான் கொல்லப்பட்டாலும் கூட கையில் இருக்கின்ற இஸ்மாயில் என்ற அடையாளத்தின் மூலம், கத்னா அடையாளத்தின் மூலமும் அந்த பழி முஸ்லிம்கள் மீது விழ வேண்டும் என்று அவர் தோழர் அருமையாக குறிப்பிட்டார். இது ஒரு தனி மனிதனின் திட்டம் அல்ல, ஒரு பெருந்திட்டத்தின், இந்த நாட்டை ஒரு மதவாத நாடாக்க வேண்டும் என்ற பெருந்திட்டத்தின் ஒற்றை வெளிப்பாடு காந்தி படுகொலை என்று தோழர் ஜிஆர் சிறப்பாக குறிப்பிட்டார். இந்த கட்டுரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதாவது தோழர் ஜிஆர் அவர்களுடைய கட்டுரை ஒரு இந்த காந்திய சிந்தனைகள் அல்லது காந்தியினுடைய முயற்சிகள், அது அவரை மட்டும் படுகொலை செய்யலை, அவருடைய ஒரு மதசார்பற்ற தன்மையும் படுகொலை செய்ததுன்றதை தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதே நேரம் அவர் அந்த கொல்லப்படுவதற்கு முன்னால் முஸ்லீம் இந்து என்ற வேற்றுமை உருவாக்கப்பட்டது, அல்லது அந்த கொன்றவர் முஸ்லீம், கொல்லப்பட்டவர் காந்தி இந்து என்ற நோக்கத்தில் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டதுன்றது அவர் வெளிப்படுத்துகிறாரு. இது அந்த சகோதரர் சொல்ல அதில் அவருடைய கையில் கூட இஸ்மாயில்னு பச்சை கொடுத்துருக்காரு. முஸ்லீமினுடைய மரபுப்படி அவங்க பச்சை கொடுத்த மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கொலைக்கு காரணமானவர் அல்லது அந்த படுகொலை செய்தவர் திட்டமிட்டு ஒரு வகுப்பு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அல்லது இன மோதலை இந்தியாவில் தொடர செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார். அதில் அவர் அதுக்கு தான் காரணமாக இருந்திருக்கலாம். இல்லை, இதில் இன்னொரு வரி இருக்குது. அதாவது கல்கத்தாவில் நடந்த அந்த கலவரத்தை தடுக்க காந்திஜி சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்துக்கு போகிறாரு. கல்கத்தாவில் ஒரு பயணத்தின் போதே அந்த கலவரம் ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் போது மவுண்ட் பேட்டன் சொல்கிற விஷயம், ஒரு இராணுவத்தால் சமாளிக்க முடியாத விஷயத்தை ஒற்றையாளாக காந்தி சமாளித்தார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படி காந்தியால் ஒரு ஒற்றை மனிதரால் சமாளிக்க முடிந்த கலவரங்கள், தடுக்க முடிந்த கலவரங்கள் அவர் மறைவுக்கு பின்பு தொடர்ந்து நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முசாஃபர் நகர் வரை நின்றிருக்கிறது. அந்த அரசியலின் நீட்சி மறைக்கப்பட்டிருக்குதா இல்லை மறக்கப்பட்டிருக்குதா? தோழர் அருமையாக சொன்னாங்க. காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது காந்தியத்தையும் சேர்த்து படுகொலை செய்து விட்டார்கள் என்று. அந்த ஒற்றை மனிதனிடம் இருந்த உறுதி
இன்று கோடிக்கணக்கான அரசியல் ஈடுபட்டவர்களுடன் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய உள்ள கிடக்கை. காந்தியடிகள் அதுவும் சொல்றார், 3 பேர் சேர்ந்ததை நிறுத்தினாங்க. ஒன்று மவுண்ட் பேட்டன், காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்றைக்கு அவருடைய பேரிலேயே தங்களுடைய முகமூடி அணிந்து கொண்டு வருவதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மாபெரும் தலைவரை எண்ணி பார்க்க வேண்டும், தந்தை பெரியார் அவர்கள். காந்தியடிகளை அரசியல் வாழ்க்கையில் இவ்வளவு கடுமையாக விமர்சிக்க முடியும் என்று உலகத்தின் அத்தனை விமர்சனங்களை எடுத்து வைத்து பார்த்தால் தந்தை பெரியார் செய்த விமர்சனம் தான் அதிகமான விமர்சனம். அந்த தந்தை பெரியார் சொன்னார், இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும், காந்தி தேசம் என்று பெயர் சுற்றினாலும் தவறில்லை என்று சொல்லும் அளவுக்கு காந்தியினுடைய இறுதி கால அரசியல் மிக நேர்மையானதாக. உங்கள் உயிர் போய்விடுமே என்று ராஜாஜி கேட்கின்றார். கேட்கும்போது சொல்கின்றார், அப்படி உயிர் போன பிறகு காட்டுத்தீ போல கலவரம் பரவினால் கூட அதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இருக்கும் வரை என்னால் இயன்றதை இந்த நாட்டிற்கு செய்தேன் என்ற நிறைவோடு சாவேன் என்று சொன்னார். ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற பாடலை விரும்பி விரும்பி ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்டிலே ஈஸ்வர அல்லா தேரே நாம், ஈஸ்வரன் என்பதும் அல்லாஹ் என்பதும் உன்னை குறிக்கின்ற சொல்லே என்று விரும்புகின்ற நல்லிணக்கத்தை அவர் விரும்பினார். எல்லா மலர்களும் பூத்து குலுங்குகின்ற ஒரு பூங்காவாக என் நாடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய அண்ணல் அவர்களுடைய மறைவு நாள் இது. இந்த நேரத்தில் அவரிடமிருந்த மன உறுதி, இந்த கலவரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடம் இருந்த மன உறுதி அவரை தொடர்ந்தவர்களால் அவர் பெயரை சொல்லி லாபம் அடைந்தவரிடம் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்லை, இந்த நீட்சி தொடராமல் போகுது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ஆனால் காந்தி முன்வைத்த அகிம்சை போராட்டங்கள் இன்று வரும் நாடு முழுவதும் நடந்துட்டு தான் இருக்கு, அதனுடைய தாக்கம் இருக்கு. ஆனால் அதற்கு அதிகாரங்கள் சொல்லக்கூடிய பதில், அதிகார மட்டத்தில் இருக்க சொல்லக்கூடிய பதில் சரியா இருக்கா? இல்லை, காந்தியினுடைய அகிம்சை என்பது அரசியலுக்காக அகிம்சையை கைக்கொள்றதுக்கும் அதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. காந்தியினுடைய அகிம்சை என்பது எந்தவித லாப நோக்கமும் இன்னும் சொல்ல போனால் இதை செஞ்சால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகன்றதுக்காக அவர் அகிம்சையை கையில் எடுக்கலை. அவர் அவருடைய நோக்கம் என்பது இதுதான் சரியான பாதை, இதனால் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மன வலிமையோடு அந்த அகிம்சையை கையாண்டார். ஆனால் இன்றைக்கு காந்தியினுடைய பெயரை சொல்கிறவங்களாக இருந்தாலும் அல்லது காந்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அகிம்சை என்பதை ஒரு போர்வையாக பயன்படுத்துகிறார்களே ஒழிய உளப்பூர்வமான ஒரு கொள்கையாகவோ, இந்த அகிம்சை என்பது ஒரு நம்முடைய நாட்டுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒன்று என்ற உணர்வோடு அவங்க பயன்படுத்துறதில்ல. இது அகிம்சை அவங்களுக்கு அந்த போராட்டத்தை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கா அல்லது தனக்கு பலன் கிடைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களே ஒழிய இன்றைக்கு யாருமே காந்தியினுடைய வழியில் நடக்கிறதா சொல்கிறவங்க, காந்தியினுடைய நான் தான் நேரடி வாரிசுன்னு சொல்லிக்கிறவங்க, இல்லை காந்தியை வச்சுக்கிட்டு நாங்கள் கட்சி நடத்துகிறோம்னு சொல்கிறவங்க யாருமே அதை உறுதியாக பின்பற்றலை. அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு அவருடைய கொள்கையில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனுடைய பாதிப்புகள் தான் இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கு தேவையற்ற சர்ச்சைகளும் மத வேற்றுமைகளும் அந்த மன வேற்றுமைகள் மாறுகின்ற சூழ்நிலையும் வந்திருக்கு. ஒரே ஒரு செய்தி, காந்தியடிகள் சொல்கின்றார், இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்கள் தாங்கள் பின்பற்றுகின்ற மதத்தின் காரணமாக தாங்கள் சிறுமைப்படுத்தப்படுவதாக உணர்ந்தால் அல்லது சிறியவர்கள் என்று உணர்ந்தால் அது நான் கனவு கண்ட இந்தியா அல்ல என்று அடித்து சொல்லிவிட்டார். அதுதான் இன்றைக்கு அரசியலில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இந்த நாட்டில் எல்லாருக்கும் சம உரிமை, எல்லோரும் ஒன்று சேர்ந்து உயர்த்துகின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும், வளர்ச்சியில் அனைவருக்கும் பங்கு வேண்டும் என்பதுதான் காந்தியினுடைய கனவு. அது அவருடைய நினைவு நாளில் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறதா? நான் இந்த கட்டுரையினுடைய 2 வரிகளை படித்து இந்த தலைப்பு பற்றி விவாதத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். காந்தியை பொறுத்தவரை இந்தியா அனைத்து மக்களுக்குமான நாடு, அதில் எந்த சமரசத்துக்கும் விடமில்லை, அதுதான் அவருடைய கொலைக்கும் வழிகோலியது அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த அவருடைய கொலைக்கும் வழிகோலியதுங்கிற வார்த்தைக்கு தாண்டி பார்க்கும்போது காந்தியை பொறுத்தவரை இந்தியா அனைத்து மக்களுக்குமான நாடு, அது அப்படியே இருந்தால் மட்டுமே இந்தியாவின் எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.